Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai and Doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Grand i10 years manual vehicle. அவங்க வந்து திருவான்மியூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு செகண்ட் டே ஆஃப் கிளாஸ். டுடே நம்ம கொடுக்குற டாஸ்க் வந்து மூவிங் ஆன் மார்க்கெட் ரோடு டிவைடர்லெஸ் ரோட்ல அவங்க டிரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன மெத்தடாலஜி என்ன அதை பற்றி இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Market roads, dividerless road. First concept, clutch control and speed control. Left and right, wide view of road analyzation. Exit roads, இந்த மாதிரி இடத்துல ஏகப்பட்டது இருக்கும். அந்த எக்ஸிட் ரோட்ஸ்ல இந்த vehicles வருவாங்கன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டே போகணும். ஸோ ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இப்போ செகண்ட் கியர்ல கிளச்லேயே தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையான இடத்துல மட்டும் லிட்டில் ஆக்சிலேஷன் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸ்டீரிங் கண்ட்ரோல் லெஃப்ட் அண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் அண்ட் 3 o'clock பொசிஷனில் தான் ஹோல்ட் பண்ணணும். ஜென்டலாக இருக்கணும் ஹோல்டிங்க. லிட்டில் பிட் ஆஃப் ரைட் அண்ட் லெஃப்ட் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். per மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர். நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் நம்மளை க்ளோஸாக ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கிறது நல்லது. லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், இங்கே நம்ம டிரைவ் பண்ணும்போதே நமக்கு லெஃப்ட் போர்ஷனில், அதாவது இந்த லெஃப்ட் ஃப்ரேம்லையும் லெஃப்ட் போர்ஷன்லையும் வெஹிக்கிள் பீப்புள் ஆப்ஜெக்ட் இருந்தாங்கன்னா அவங்கள முதல்ல நம்ம ஃப்ரேம்லேருந்து வெளியில் கொண்டு போகணும். திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம், தட் இஸ் ரைட் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி ரோட்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக டிரைவ் பண்ணும்போது மட்டுமே தான் பிகினர்ஸ் கெயின் பண்ண முடியும். பின்னாடி எதனா வெஹிக்கிள் ஹார்ன் பண்ணுறாங்கன்னா நம்ம பேனிக் ஆகி மூவ் பண்ணக்கூடாது. யூசிங் எஸ் ஆர் நோ தியரி. இப்போ லெஃப்ட் ரைட் நம்ம வைடாக பார்க்கும்போது இப்போ அந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே வந்து டர்ன் பண்ணாரு. நம்ம தான் டிசைட் பண்ணோம் வெதர் டு லீவ் தெம் ஆர் வி ஹேவ் டு மூவ். எஸ் ஐ எம் கோயிங் டு லீவ் தெம், கிராஸ் பண்ணிட்டு நம்ம டிசைட் பண்ணுறோம்னா ஸ்லோ பண்ணிக்கணும். இல்லை லெட் தெம் வெயிட், நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஹார்ன் பண்ணி மூவ் பண்ணணும். ஸ்லோ ஸ்பீடில் டிரைவ் பண்ணும்போது நமக்கு இருக்கிற சேலஞ்சிங் டாஸ்க், பின்னாடி இருக்கிறவங்க ஹார்ன் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை ஸ்லோவாக போக விட மாட்டாங்க. இப்போ நான் சொல்லி முடிக்கும் போதே பின்னாடி ஹார்ன்ஸ் அதை நீங்கள் கேட்குறீங்க. இந்த ரோட்ஸில் ஒரு பிகினர்ஸ்க்கு அவங்களுக்கு எந்த ஸ்பீட் கம்ஃபர்டபுளோ அந்த ஸ்பீடில் தான் அவங்க டிரைவ் பண்ணணும். எக்காரணத்து கொண்டும் ஓவர் டேக்கிங் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு வெஹிக்கிள் நிற்க போகிறாங்க இல்லை ரொம்ப டெட் ஸ்லோவில் போகிறாங்கன்னா தான் நம்ம ஓவர்டேக் பண்ணணும். இல்லைனா நம்ம அவங்க பின்னாடியே கம்ஃபர்டபுள் ஸ்பீட்லேயே நம்ம டிரைவ் பண்ணலாம். நடுவில் போட்டிருக்கிற இந்த ஒயிட் லைனை நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. அப்சர்விங் த ரோட்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்ம பார்க்கணும், டவுன் தி ரோடும் பார்க்கணும், லெஃப்ட் ரைட்டு ஒய்டாகவும் பார்க்கணும், கிராசிங்ஸ் பீப்புள்ஸ் இவங்களையும் பார்த்துக்கணும். மேடம்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. மார்க்கெட் ரோட்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க டிரைவ் பண்றாங்க செகண்ட் டே ஆஃப் கிளாஸ்ல. இந்த ரோட் டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் தான் பிராக்டிகலா இப்போ ஆன் தி ரோட்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ். மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆப்போசிட் சைட் வெஹிக்கிள்ஸ். எதிரில் ஏதாவது வெஹிக்கிள் வந்து நம்மளோட ஃப்ரேம்குள்ளேயோ நம்ம வெஹிக்கிளோட பாடிக்குள்ள வந்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். லெஃப்ட் சைட் மெயினாக பார்த்துட்டு டிஸ்டன்ட்லேயே நம்ம அனலைஸ் பண்ணி லிட்டில் பிட் ஆஃப் ரைட்ல அட்ஜஸ்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். டைட்டாக ரிஜிடாக ஹோல்ட் பண்ணக்கூடாது ஸ்டேரிங்கை, ஜென்டலாக தான் இருக்கணும் ஹோல்டிங்கு. லிட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கணும், மினிமம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு அப்ஸ்டக்கிள் வருதுன்னா அதுக்கு மினிமமாக தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர எக்ஸஸாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல லெஃப்டில் அந்த கார், அந்த டூ வீலர் நம்ம ஃப்ரேம்குள்ளே தான் இருக்காங்க. அந்த வெஹிக்கிளோட அப்ஸ்டக்கிளோடைய ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல நம்ம அதை வெளியில் கொண்டு வரணும். we don't have any controls. without any controls நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்கள ட்ரைவ் பண்ண வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் மூவிங் ஃப்ரம் டி நகர் டு கிண்டி ஆன் அ ஃபுல் டிவைடர்லெஸ் ரோட். சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ் வரும்போது ரைட் சைட், லெஃப்ட் சைட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 360 டிகிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ்ல மூவ் பண்ணணும். தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் பண்ணிக்கணும். we are heading straight here. ஸ்லோ ஸ்பீடில் நம்ம டிரைவ் பண்ணும்போது எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல்குள்ளே இருக்கும். ஸ்டீரிங் கண்ட்ரோலாக இருக்கட்டும், கிளச் கண்ட்ரோல். லோ கியரில் ஸ்லோ ஸ்பீடில் ஒரு மூமெண்ட்லேயே நம்ம கொடுக்கணும். ரோடு கர்வ் ஆகும்போதும் பெண்ட் ஆகும்போதும் அந்த கர்வுக்கு தகுந்தாப்புல நம்ம ஸ்டீரிங்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். அதுதான் ஸ்டீரிங் கண்ட்ரோல். கொஞ்சம் கூட எக்ஸஸாக நம்ம ஆப்போசிட் லைனில் போயிடக்கூடாது. heading straight here, ma'am. I hope you like this video. உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணும்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. Yeah, straight.